டியர் கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது பிக் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து வரும் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு டியர் கெஸிங் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஹாய் நண்பா, வணக்கம். நேற்றுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பி போர்டுக்கு 7 இல்லைன்னா 2 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி சி போர்டுக்கு 1 இல்லைன்னா 6 வரும்னு சொல்லி தான் கொடுத்துருந்தோம். ஆனால் அப்படியே ரிவர்ஸ் நண்பா. பி போர்டுக்கு பார்த்திங்கன்னா 1, சி போர்டுக்கு வந்து 2 விழுந்து பிசியில் 12 விழுந்துருச்சு நண்பா. மெயினாக பிசிக்கு தான் இந்த நம்பர் எடுத்து கொடுத்துருந்தேன், மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 21, 26, 71, 76ன்ட்டு அதை அப்படியே திருப்பி போட்டான் நண்பா. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பரவாயில்ல நண்பா, மிஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கான கெஸிங்கை பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு கிராஸ் பேட்டர்ன் தான் நண்பா இருக்குது. அதை நான் மார்க் பண்ணி காட்டுறேன். உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கான கணிப்பு பார்த்துடலாம். அதாவது போன வாரம் கூட நான் மார்க் பண்ணி காட்டியிருந்தேன். சரிங்களா? அதாவது இந்த 95 2 வாரம் கழித்து 95 மறுபடியும் அதே கிராஸில் 95 நண்பா. சரிங்களா? இந்த நம்பர் நான் கெஸ்ஸிங் கொடுக்கல, ஆனால் ரிசல்ட் வந்து அடுத்த நாள் வீடியோ போடும்போது மார்க் பண்ணி காட்டியிருந்தேன். சரிங்களா? இதே மாதிரி கிராஸுக்கு 42. சரிங்களா? 42, 29. சரிங்களா? மறுபடியும் இந்த கிராஸில் இறங்குச்சுன்னா ஒரு 29 42 பிசிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதுக்கு வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா, அதாவது வீக்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஏ போர்டு 2க்கு 2 நண்பா. சரிங்களா? இந்த ஏ போர்டு 2க்கு 2 நிறுத்தும்போது பிசிக்கு வந்து 99 வந்திருக்கணும், ஆனால் வந்து 95 வச்சுருப்பான். சரிங்களா? இந்த கணக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு 9 பெண்டிங் இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி இந்த 2க்கு 2 நிறுத்தக்குள்ள இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா 97 நண்பா. சரிங்களா? இப்படி பார்த்திங்கன்னா சி போர்டுக்கோ இல்லை ஆல் போர்டுக்கோ ஒரு 7 இல்லைன்னா ஒரு 9 ஒன்று வர வேண்டியது இருக்குது நண்பா. சரிங்களா? இது மார்க் பண்ணி காட்டுறேன். இதுக்கு இன்னொரு ரூட் இருக்குது, அதையும் காட்டுறேன், பார்த்துக்குங்க. இந்த 5 சி போர்டு 5, பி போர்டு 5 நண்பா. சரிங்களா? வீக்லி சார்ட்டில் பி போர்டு 5 நவுத்தி சி போர்டு வச்சதுக்கு ஏபிக்கு 59 வந்திருக்கணும், ஆனால் 29 வச்சுருந்துருப்பான். சரிங்களா? இந்த கணக்குக்கு பார்க்கும்போது ஏ போர்டுக்கு ஒரு 5. சரிங்களா? ஏ போர்டுக்கோ ஆல் போர்டுக்கோ ஒரு 5ஆம் நம்பர் இறங்க வேண்டியது இருக்குது நண்பா. சரிங்களா? இது நோட் பண்ணிக்கிங்க, நான் காட்டுறேன். இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நான் கூட இந்த 1க்கு 6 வச்சதுக்கு, சரிங்களா, இந்த 6க்கு ஒரு 1 வரும்னு எதிர்பார்த்தேன். டிலே ஆச்சுன்னா இங்கே வரும் அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுத்துருந்தேன் சி போர்டுக்கு மெயினாக. ஆனால் பார்த்திங்கன்னா 6க்கு 6, சரிங்களா, அவன் வந்து அந்த மேல் நம்பரே கணக்கு பண்ணல. 6க்கு 6 சி போர்டு 2க்கு 2 வச்சு இன்றைக்கி ஆட்டத்தை முடிச்சுருப்பான். சரிங்களா? இந்த கணக்கு தான். இதே மாதிரி இந்த 4க்கு 4 நிறுத்தினதுக்கு, சரிங்களா, இந்த 4க்கு 4 நிறுத்தினதுக்கு 5க்கு இங்கே 5 வந்திருக்கணும். சரிங்களா? போன வாரமே 5 வந்திருக்கணும், ஆனால் வந்து ஒரு வாரம் டிலேவாக சி போர்டில் 5ஆம் நம்பர் வச்சுருந்துருக்கானன்பா. சரிங்களா? இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா இந்த 5 ஒரு வாரம் கேப் விட்டு 5, சரிங்களா, இந்த 7 ஒரு வாரம் கேப் விட்டு இந்த 7 வைக்கலான்னுபா. இந்த கான்செப்டில் நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி சி போர்டில் ஒரு 7 வரும்னு பார்த்தோம் இல்லைங்களா? இந்த கணக்குக்கு பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு ஒரு 7 இல்லைன்னா 2 வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிங்க, அடுத்த ரூட் காட்டுறேன். இப்போ நம்ம சி போர்டு கான்செப்ட்லேயே எடுத்துக்கலாம் நண்பா. சரிங்களா? இந்த வீக்லி சார்ட்டில் சி போர்டுக்கு இந்த 5 வந்தப்போ இந்த கிராஸ் நம்பர் பார்த்திங்கன்னா 565 நண்பா. சரிங்களா? பிசிக்கு 65, இங்கே வந்து 15ன்னு சொல்லி மேட்ச் ஆகியிருந்திருக்கும். சரிங்களா? இதே மாதிரி சி போர்டு 7, சரிங்களா, இந்த நம்பர் பார்த்திங்கன்னா மேல் நம்பர் 557 நண்பா. சரிங்களா? இதுக்கு பிசிக்கு 57. சரிங்களா? இந்த பிசிக்கு சி போர்டுக்கு 7 வைக்கும்போது இங்கே கரெக்டாக பிசியில் மேட்ச் ஆகியிருந்திருக்கும். இதே மாதிரி தான் இங்கே இந்த 5 வைக்கிறக்குள்ளும்போது கூட இந்த கிராஸ் நம்பர் 595 பிசிக்கு வந்து 95 மேட்ச் ஆகிருக்கு நண்பா. இந்த கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேளை சி போர்டுக்கு 7, சரிங்களா, சி போர்டுக்கு 7 வச்சா இந்த பிசிக்கு வந்து ஒரு 57 ஒரு 47 வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏசிக்கு. சரிங்களா? இதே கணக்குக்கு சி போர்டுக்கு 2 வைக்கிறான்னு வச்சுங்களேன். இந்த சி போர்டு நவுத்தி 2க்கு வச்சாங்கன்னா
இந்த கிராஸ் நம்பர் 52 அப்படி இல்லைன்னா இந்த 92 ஏதோ ஒரு நம்பர் பி போர்ட்லேயே ஏ போர்ட்லேயே உட்காரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா. அடுத்தது இயர்லி சார்ட் நண்பா. சரிங்களா. இதில் ஒரு நம்பர் வருது, அதையும் காட்டிடுறேங்க. அதாவது இயர்லி சார்ட்டில் போன வருஷம் ரிசல்ட்டு 581 நண்பா. சரிங்களா. அதே மாதிரி இந்த மேல் நம்பரு 589. சரிங்களா. அப்போ வந்து சி போர்டுக்கு வந்து ஒரு 9 பெண்டிங் இருக்குது. சரிங்களா. அது வந்து சி போர்ட்லேயும் வரலாம், இல்லைன்னா ஆல் போர்ட்லேயும் வரலாம். சரிங்களா. 9 வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கு நண்பா. சரிங்களா. நாளைக்கு ஆட்டத்தில் ஒரு 9ஆம் நம்பர் இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதே இயர்லி சார்ட்லேயே மேலே நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த 6 எடுத்து 6 நவுத்தி வச்சுருந்துருப்பான். சரிங்களா. சி போர்டு எடுத்து ஏ போர்டுக்கு வச்சதுக்கு பிசிக்கு இந்த 91 வந்திருக்கணும். சரிங்களா. ஒரு 9 மட்டும் வச்சுட்டு அந்த 1ஆம் நம்பர் பெண்டிங் இருக்கிறது வந்து அடுத்த வருஷம் வந்து சி போர்டில் வச்சுருந்துருப்பான். சரிங்களா. இப்போ இந்த 2 நம்பரில் 589 ஒரு 9 மட்டும் பெண்டிங் இருக்குது நண்பா. அது நாளைக்கு இறங்குறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. இப்போ பார்த்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி என் நம்பர் நான் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கிள் போர்டு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டுக்கு 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. அதே மாதிரி சி போர்டுக்கு 7 இல்லைன்னா 2 வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. என் கணக்கில் வந்து 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. அதனால் அதை பேஸ் பண்ணி கொடுக்குறேன். ஒரு வேளை உங்களுக்கு 7 ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஏபிபிசிஏசி பொறுத்த வரைக்கும் ஒரு 52, ஒரு 55, ஒரு 59 நண்பா. சரிங்களா. அதே மாதிரி பிசிக்கு 92, 29, ஒரு 11 வர்ற கூட ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. 11 அப்படி இல்லைன்னா 16. அதே மாதிரி பிசிக்கு பார்த்தீங்கன்னா 42 நண்பா. சரிங்களா. இது என் கணக்கில் 2 வரனால நான் 2ஆம் நம்பர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு வேளை உங்கள் கணிப்பில் 7 வந்துச்சுன்னா நீங்கள் 7 வச்சு 9 4 வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. வின்னிங் வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அது மெயினாக பிசிக்கு. இந்த 11 ஏன் எடுத்தேன்னு அதையும் மார்க் பண்ணி காட்டிடுறேன் பார்த்துங்க. சரிங்களா. ஒரு வேளை நாளைக்கு வந்து ரம்மி நம்பர் ஆடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 13, ஒரு 12 நண்பா. சரிங்களா. இப்படியே கீழே இறங்குச்சுன்னா ஒரு 11 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அதாவது ஃபுல் போர்டு ஏபிக்கு பார்த்தீங்கன்னா 13, அடுத்தது டி போர்டுக்கு ஏ போர்டுக்கு ஒரு 12. சரிங்களா. இதே நம்பர் அப்படியே ரம்மியில் இறங்குச்சுன்னா நாளைக்கு பிசிக்கு ஒரு 11 கூட வரலாம் நண்பா. சரிங்களா. அதனால தான் அது கொடுத்துருக்கேன். கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் இங்கே பிசிக்கு 11 கொடுத்துருக்கேன். சரிங்களா. ஒரு 16 கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. 3 டிஜிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 529, 592, 595, 511, 516, ஒரு 497 நண்பா. சரிங்களா. நீங்கள் ஒரு 4D நம்பர் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். 4 டிஜிட்டுக்கு வந்து 12, 92, ஒரு 65, 29, ஒரு 65, 92 நண்பா. இந்த 3 நம்பர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் 4D ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. டி போர்டுக்கு 1 இல்லைன்னா 6 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அதனால தான் இந்த கொடுத்துருந்தேங்க. சரிங்களா. கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம். பை.